சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆடி மாசத்துல மேஷராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மாதங்களாகவே இருக்கு ஆனா இல்ல, கிடைக்கும் ஆனா கிடைக்காது, நடக்கும் ஆனா நடக்கவே நடக்காது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியா சந்திச்சுட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க கைகளுக்கு பணம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா மாச கடைசியில கணக்கு பார்க்கும்போது பட்ஜெட்ல பெரிய அளவுல துண்டு விழுந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கைக்கு வந்த மொத்த பணமும் பிரயோஜனமே இல்லாம செலவழிஞ்சு போயிருக்கும். 1 ரூபாயை கூட சேமிக்க முடியாத ஒரு சூழலையும் கடந்த 6 மாசத்துல மேஷராசிக்காரங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குரு பகவான் 2ல இருக்கிற காரணத்தால மேஷராசிக்காரங்களுக்கு பணம் மழையா கொட்டும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மேஷராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு செலவுகளும் துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கைக்கு வரக்கூடிய பணத்தை சேமிக்கவும் முடியாம, பிரயோஜனமா செலவு செய்யவும் முடியாம, ஏதாவது ஒரு வகையில தடைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல மேஷராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சந்தோஷம், மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெறும் 2 நாள் இவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 4 நாட்கள் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். குடும்பத்துல இருந்துட்டு வந்த மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் முழுமையா விலகி அந்த குடும்பமே இவங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி விட்டுரும். இன்னும் சொல்ல போனா இவங்க குடும்பத்தோட இருக்கிற நேரத்துல சந்தோஷமாவும் மன நிம்மதியாவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்ததா என்ன பிரச்சனை வருமோ, என்ன சிக்கல்கள் வருமோ அப்படின்னு நினைச்சு இவங்க உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. இவங்க பயப்படுற மாதிரியே ரொம்ப சீக்கிரத்திலேயே இவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா வந்துடும். இதனாலேயே நம்மளோட குடும்ப வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனைகள் வராம இருந்தாதான் ஆச்சரியம், பிரச்சனைகள் வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு பெரும்பாலான மேஷராசிக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாம தவிச்சிட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க ஒவ்வொரு மாதமும் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஏத்த மாதிரியான திருமண வரன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அமையவே இல்லை. இவங்க ஏதாவது வரன் பாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த வரன் அமையும், அப்படி இல்லைன்னா அமையாது அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலைமையில தான் இருக்குமே ஒழிய இந்த வரன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு இவங்க நம்பக்கூடிய வகையில வரன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கிடைக்கும் ஆனா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த 6 மாசத்துல கண்டிப்பா 4 தடவையாவது சந்திச்சிருப்பாங்க. அதாவது இறைவன் அருளால குழந்தை இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த குழந்தை இவங்களுக்கு தங்கி இருக்காது. ஏதாவது ஒரு வகையில தடங்கல்கள் ஏற்பட்டு அந்த குழந்தை இவங்க கைகளுக்கு கிடைக்காம போயிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 6 மாதங்களா மேஷராசிக்காரங்க எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு கிடைக்கும், நமக்கு நடந்துரும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. ஆனா பெரும்பாலான மேஷராசிக்காரங்க கடைசி நேரத்துல ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சிருப்பாங்க. இவங்க கைகளுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆடி மாசத்திலேயாவது மேஷராசிக்காரங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா, கிடைக்கிற வாய்ப்புகள் கடைசி நேரத்துல கை நழுவாம இருக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ராசி கட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான கிரகங்கள் அதே இடத்துல தான் இருக்க போகுது. பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல இருக்காது. அதனால உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற்றங்கள், பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கறத இந்த ஆடி மாசத்துல நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனா கடந்த ஆணி மாசத்துல நீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்களோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இந்த ஆடி மாசத்துலயும் இருக்க போகுது. அதே நேரம் சூரிய பகவானோட பெயர்ச்சியால இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கை நழுவி போக விடாம கெட்டியா நீங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல சிறப்பான ஒரு சில மாற்றத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் அவரோட சொந்த ராசியான சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில அமர்ந்திருப்பார். உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு தேடி வரும். எதிர்பாராத ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைச்சி உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க ரொம்ப காலமா சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை உபயோகமா பயன்படுத்திக்கோங்க.
ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை நீங்க வச்சிருந்தாலும் இந்த ஆடி மாதம் அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மன குழப்பத்தோடயே இருக்கிற மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல மன தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது 5வது வீடு அப்படிங்கிறது உங்களோட தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்களோட பூர்வீக சொத்துக்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் வந்து அமரும் போது பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு சில லாபங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு தாய் மாமன் மூலமாகவும் தாய் வழி சொந்தங்கள் மூலமாகவும் ஒரு சில யோகங்களை சூரிய பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த ஆடி மாசத்துல தாய் வழி சொந்தங்கள் கூட கொஞ்சம் அனுசரிச்சு வாழ பழகிக்கோங்க. அவங்க கூட கொஞ்சம் அதிகபட்ச நெருக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, சுற்றுலாக்கள் போறது, டூர் பேக்கேஜ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒத்தி வச்சுட்டு உங்க தாய் வழி சொந்தங்கள் கூட உங்களோட நேரத்தை செலவு பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அவங்க மூலமா ஒரு சில லாபங்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல உங்களோட தாய் வழி சொந்தங்கள் உங்களை பத்தி புரிஞ்சுக்காம ஏதாவது மனக்கசப்போட இருக்காங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஆடி மாசத்துல அவங்களோட மனக்கசப்புகளை தீர்க்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சூரிய பகவானோட அருளால சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாசத்திலையும் உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குரு பகவானோட இணைஞ்சு 2வது வீட்டுல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகள், பெரிய அளவிலான பிரிவுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் நீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில இருக்காது. அதே போல செவ்வாயும் குருவும் 2வது வீட்டுல இருக்கிறதால உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுக்கவே ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் தான் காணப்படும். திடீர் முன்னேற்றங்கள், திடீர் லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நாள் தொழில் ரொம்பவே சிறப்பா நடக்கும், உங்க கைகள்ல பண புழக்கமும் சிறப்பாவே இருக்கும். ஆனா மறுநாளே உங்க தொழில்ல ஒரு மந்த நிலைமையை சந்திப்பீங்க, கைகள்ல பண தட்டுப்பாடையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா நாளைக்கு வந்துடும், அதனால அதை வாங்கி இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை உங்களால அடைக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா உங்க பணமாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான நேரங்கள்ல உங்க கைகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால உங்க பணத்தை நம்பி நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க. முக்கியமா நாளைக்கு பணம் கைக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு நீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா கடனாளியா மாறக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அந்த கடனை உங்களால அடைக்கவே முடியாது. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாசத்துல ரொம்பவே ரிலாக்ஸா இருக்க போறீங்க. வேலை பளு அப்படிங்கிறது பாதியா குறையும், மன அழுத்தங்கள் உங்களை விட்டு முழுமையா விலகும். இதெல்லாம் விட முக்கியமா மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய அளவிலான நெருக்கடிகள் வராத ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் புதுசா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்திலையும் உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையாது. என்னதான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாவே இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம் நீங்க கண்டிப்பா காத்திருந்து தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.